தேர்தலுக்கு பிந்திய கணிப்புகள் அது எல்லாவற்றையும் பொய்ப்பித்து விஜய் சிலவள முதலமைச்சராக வரலாம் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி நடந்தால், ஆனால் அவர் ஒரு கணிசமான ஆசனங்களை பெற்றால் கூட அவர் மூன்றாவது சக்தியா வந்தாலோ இரண்டாவது சக்தியா வந்தாலோ அவர் அரசியலில் நீடிப்பார். மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே 2 கூட்டணியை நிராகரித்து எங்களுக்கு விஜய் தான் ஆபத் பாந்தவன் என்ற ரீதியில மிக பெருமளவான மக்கள் வாக்களித்திருக்கிறார்களா? தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு உண்மையாக இருந்தால் எல்லோரும் சொல்லுகிறார்கள் விஜய் மிகப்பெரிய சக்தி, அவர் கிங் மேக்கரில் கிங்காகவே ஆகிவிட்டார் என்று. அவர் கணிசமான வாக்குகளை பெறப்போகிறார். ஆனால் ஆசனங்களை கைப்பற்றுவதற்கு அவர் 30-40 வீதத்துக்கு இடைப்பட்ட வாக்குகளை பெற வேண்டும். அது இமாலய சாதனை. கருணாநிதியின் குடும்ப ஆட்சி முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றதான் பல்வேறும் கூறுவார். ஆக விஜய் வெற்றி பெற்றால் உண்மையிலேயே அந்த குடும்ப ஆட்சி முடிவுக்கு வருகின்றது. ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி. மெடிப்ளேஸ். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழ் உங்களுக்கும் ஊடறுப்பினர்களுக்கும் மீண்டும் வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்துகின்ற போது உங்களுடைய துறை சார்ந்த வகையில் உங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டாலும் உங்களிடம் பல விடயங்கள் தொடர்பில் நாங்கள் கடந்த காலங்களிலும் உரையாடி இருக்கின்றோம். பல விடயங்கள் சாத்தியப்பட்டிருக்கின்றன. பல விடயங்களை நீங்கள் சவாலுக்கு உட்படுத்தி இருக்கிறீர்கள். அந்த வகையில் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கடந்த காலங்களிலும் தமிழகத்தில் தேர்தல் இடம்பெற்றது. ஆனால் இப்போது தேர்தல் ஒரு புதுவிதமாக சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை மீட்டிருக்கின்றது. ஒரு சிரேஷ்ட பேராசிரியர், தமிழகத்தை மட்டுமல்ல உலக நடப்புகளையும் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கக்கூடிய ஒருவர் என்கின்ற வகையில் கேள்வியாக கேட்கவில்லை, தேர்தலை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலே நீங்கள் சொன்னது போல ஒரு வித்தியாசமான தேர்தல் தான். பல்வேறு தேர்தல்களை தமிழ்நாடு சந்தித்திருக்கின்றது. தமிழக தேர்தலில் 1960களில் இருந்து தமிழக சினிமா மிகப்பெரிய இடத்தை பிடித்து வந்திருக்கின்றது. சினிமா துறையை சார்ந்தவர்கள் முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த சினிமா மோகம் தமிழக அரசியலில் ஆதிக்கம் செலுத்துவது உண்மைதான். இம்முறையும் ஒரு பிரபல நடிகர் புதிதாக கட்சி தொடங்கி தேர்தலில் போட்டியிடுகிறார். அவர்தான் விஜய். ஆனால் தமிழக சினிமாவில் இருந்து ஆதிக்கம் செலுத்தி ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்து அரசியலில் கொடி நாட்டியவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அவர் சாதாரணமாக அதை அடையவில்லை. இப்பொழுது பெரும் போட்டி நிலவுவதாக சிலவளை விஜய் அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆனால் எம்ஜிஆரையும் நான் விஜயையும் இங்கே ஒப்பிட விரும்புகிறேன். எம்ஜிஆர் உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்திலிருந்து நாடகம் நடிக்கும் போதே தான் தமிழக முதலமைச்சராக வர வேண்டும் என்று எண்ணி செயற்பட்டவர். அவர் திரைப்படத்துறைக்கு வந்த பிறகு மதுபானம் அருந்துவதில்லை, சிகரெட் குடிப்பதில்லை, ஒரு பெண்களை நேசிப்பவராக, தாயை நேசிப்பவராக, குழந்தைகளை நேசிப்பவராக தன்னை நிலைநிறுத்தினார். ஒரு விவசாயியாக, படகோட்டியாக, மீனவ நண்பனாக அவர் பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களை கவர்ந்தார். குறிப்பாக கிராமப்புறத்தவர்களை, கிராமப்புற இளைஞர்களை தன்னுடைய சண்டை காட்சிகள் மூலம் கவர்ந்தார். பாடல்களூடாக தன்னை பல்வேறு மக்களை கவர்ந்தார். ஒரு கொடை வள்ளலாக தன்னை காட்டினார். கடைசி வரைக்கும் அவர் மீது பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் வரவில்லை. அவர் 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 இறந்த பிறகு கூட தன்னுடைய வீட்டை ஒரு காது கேளாத குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டார் என்று பல்வேறுபட்ட செயல் இருக்கின்றன. 3 தரம் அவர் தோற்கடிக்கப்பட முடியாதவராக தன்னை நிலைநாட்டிக் கொண்டார். மிக முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், அவர் ஒரு புதிதாக கட்சியை தொடங்கவில்லை. அவர் அண்ணாதுரை அவர்களால் திமுகவை கொண்டு வரப்பட்டு திமுகவை உடைத்து கொண்டுதான் அவர் அதிமுகவை உருவாக்கினார். ஆகவே இந்த வகையில் எம்ஜிஆருக்கு பிறகு வந்த அனைத்து நடிகர்களும் அரசியலில் தோல்வி அடைந்தார்கள். அது சிவாஜி கணேசன் மிகப்பெரிய நடிகர், அரசியலில் தோல்வி அடைந்தார். அதுபோல பல்வேறுபட்ட நபர்களை சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், ரஜினிகாந்த் வந்தார், ஆனால் வராமலே போய்விட்டார். கமலஹாசன் தோல்வியை தழுவினார். விஜயகாந்த் வந்தார், நல்லவர், ஆனால் அரசியலில் சோபிக்கவில்லை. கார்த்திக் வந்தார், சரத்குமார் வந்தார், பாக்யராஜ் வந்தார், டி ராஜேந்தர் வந்தார், எல்லோரும் வந்தார்கள். ஆனால் எம்ஜிஆரை தவிர மற்ற எவருமே அரசியலில் சோபிக்கவில்லை. இப்பொழுது விஜய் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தான். எம்ஜிஆர் காலத்தை விட அவர் அஜித் போன்றவர்களுடைய சவாலை எதிர்கொண்டாலும் ஒரு சூப்பர் ஸ்டார். ஆனால் விஜய் தன்னுடைய சினிமா கவர்ச்சியை மட்டும் வைத்துத்தான் அவர் தேர்தலை எதிர்கொள்கிறார். இப்பொழுது மும்முனை போட்டி என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது அவர் தன்னை ஒரு திராவிட
கட்சிகளுக்கு மாற்றாக தன்னை ஆனால் திராவிட கொள்கைகளைத்தான் அவரும் பின்பற்றுகின்றார். அந்த தலைவர்கள் தான் இவரும் போற்றுகின்றார். ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டது அவர் திமுகவின் அரசியல் செல்வாக்கு வட்டத்திற்குள்ள சிறுபான்மையினரை அவர் கவர்வார், அதனால திமுகவுக்கு தோல்வி ஏற்படும். அதே மாதிரி இளைஞர்களை அவர் கவர்வார். ஆகவே அது திமுக அதிமுக என்ற எல்லோருடைய வாக்குகளிலிருந்தும் அது வரும் என்றுதான் ஒரு மூன்றாவது சக்தியாக ஒரு ஒரு 20 ஆசனங்களை கூட அவர் கைப்பற்றக்கூடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தேர்தலுக்கு பிந்திய கணிப்புகள் அது எல்லாவற்றையும் பொய்ப்பித்து விஜய் சிலவள முதலமைச்சராக வரலாம் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி நடந்தால் இந்திய வரலாற்றில் அது முதன்மையானது. எம்ஜிஆருடைய சாதனையை விஜய் முறியடித்ததாக அது இருக்கும். அது திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தின. என்னுடைய கணிப்பின்படி அவர் அரசியலுக்கு வந்தது, அவர் திரைப்படத்துறையில் உச்சத்தில் இருக்கும்போது வந்திருக்கிறார். அவர் மிக இளைஞர். அவர் உதயநிதி தன்னை சினிமாவில் நடிக்க விடுகிறார் இல்லை என்ற சினிமா துறை ஒட்டுமொத்தமாக திமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. குறிப்பாக உதயநிதி அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. ஊடகம் முழுவதும் திமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. ஆகவே தன்னால் இனி சில வேளைகளில் தன்னை திரைப்படத்துறையில் கௌரவிச்சு விட மாட்டார். ஏன்னா தியேட்டர்கள் எல்லாம் திமுக கட்டுப்படுத்துகின்றது, உதயநிதி கட்டுப்படுத்துகின்றார் என்ற நிலையில் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கலாம். ஆகவே அவர் உச்சத்தில் இருக்கிறார் சினிமாவில், அவர் அதை சொல்லுகின்றார். ஆகவே அவர் வெற்றி பெற்றால் அது திமுகவுக்குத்தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அவர் ஒரு கணிசமான ஆசனங்களை பெற்றால் கூட அவர் மூன்றாவது சக்தியாக வந்தாலோ இரண்டாவது சக்தியாக வந்தாலோ அவர் அரசியலில் நீடிப்பார். ஆனால் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாத்தையும் மீறி அவர் திமுகவின் வாக்குகளை, பாரம்பரிய வாக்குகளை இருந்தால் அந்த வாக்குகளை மட்டும் கவர்ந்தார் என்றால் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும், திமுக தோல்வியை தழுவும். விஜய் ஒரு குறிப்பிடத்தக்க செல்வாக்குள்ள அரசியல் நபராக பலம் பெற தொடங்குவார். இதான் என்னுடைய ஆரம்ப கட்ட கணிப்புகள். நீங்கள் உங்களுடைய ஆரம்ப கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றீர்கள். இதில் இலங்கையினுடைய 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலையும் மிக நுணுக்கமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. நீங்கள் ஆரம்ப கட்ட கருத்தென்று முழு கருத்தையுமே கூறிவிட்டீர்கள். தமிழக தேர்தலின் முடிவுகளை 3-4 நிமிடத்துக்குள் முடித்து விட்டீர்கள். ஆனால் இலங்கையிலும் பார்த்தீர்கள் என்றால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள், தமிழ் தேசிய கட்சிதான் பாரம்பரிய கட்சி என்று ஆண்டாண்டு காலமாக இருந்தது. அவை 2024 வரையும் ஒரு பெரும் அடையாளமாக இருந்தது. அதே போன்று வடக்கு கிழக்கு வெளியில் பார்த்தால் SLP, அதே போன்று UNP என்கின்ற கட்சி இருந்தது. அதன் இடையில் SLPP பொதுஜன பெரமுன வந்தாலும் கூட அந்த முகங்கள் பழைய முகங்களாகவே இருந்தது. இவற்றுக்குள் கட்டமைக்கப்பட்ட மக்கள் திடீரென்று 2024 ஆண்டு அனுர மீது அளவு கடந்த விருப்பம் என்பதை கடந்து அதிருப்தியை தங்களுடைய வாக்காக மாற்றினார்கள் என்கின்ற ஒரு கருத்து இருக்கின்றது. நீங்கள் தேர்தலுக்கு முன்னர் குறிப்பிட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 48 மணி நேரங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டீர்கள், இலங்கையின் தேர்தல் முடிவுகள் ஒரு புதியதொரு செய்தியை அல்லது ஒரு புதியதொரு துருவத்தை திறக்கப் போகின்றது என்று ஊடகங்களில் முதலில் கூறியது நீங்கள் தான். தமிழகத்துக்குள் அப்படியே சென்று விட்டால் ரசிகர் மனப்பான்மை எடுத்து விடுவோம், விஜயனுடைய அவருடைய நட்பணி மன்றங்களை எடுத்து விடுவோம். அங்கு இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளிடமும் அல்லது மத்திய அரசிடம் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒருவராக அந்த மக்கள் விஜயை பார்க்கிறார்கள். இலங்கைக்கும் அந்த கடைசியாக நடந்த தேர்தலுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் சிறிய வித்தியாசத்தை நான் காணுகிறேன். நீங்கள் சொல்லுவதில் முழுமையாக உடன்பாடு இல்லாவிட்டாலும் ஆனால் சில கருத்துக்களை வைக்கிறீர்கள். நான் இன்னும் சில கருத்துக்களை அதில் சேர்க்க விரும்புகிறேன். இலங்கையில் 2 கட்சிகளும், ஆண்ட கட்சிகள் 2களும் மோசமாக நடந்தது. கடைசி கட்டத்தில் இருந்த அரசாங்கத்தின் மீது கடுமையான வெறுப்பு, மின்வெட்டு, மிக மோசம் எரிபொருள் பற்றாக்குறை, ஊழல்கள், அப்ப எல்லா ஆட்சியாளர்கள் மீதும் அதிருப்தி. அந்த அறுவடைய அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் அறுவடை செய்தார். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான நோக்கம், தென்பகுதியில ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு இருந்தாலும் வடகிழக்கில் அவர் பெரிய ஆதரவை ஜனாதிபதி தேர்தலில் பெறவில்லை. ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவர் ஜேஆர் உடைய சாதனையை அவர் முறியடித்து வடகிழக்கிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றார். ஏன்னா மக்கள் மாறிவிட்டார்கள். அங்கே இங்கே நடந்ததுக்குரிய தெளிவான நிலைப்பாடு உங்களுக்கு தெரிகின்றது. அந்த கடந்த கால ஆட்சிகள் மீது ஏற்பட்ட வெறுப்பு. ஜேஆர் ஜெயவர்தனா கூட 77 தேர்தலில் வடகிழக்கில் வெற்றி பெறவில்லை. தென்பகுதியில் அவர் மிகப்பெரிய வெற்றி பெற்றார் வடகிழக்கில். ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க அந்த ஜனாதிபதி தேர்தலில் பெறாத வாக்குகளை பொது தேர்தலில் பெற்றார். ஆனால் இந்தியாவில் இந்த மாதிரியான மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை தமிழ்நாட்டில் இருக்கவில்லை, மின்வெட்டு இருக்கவில்லை, பெட்ரோலிய நெருக்கடி இருக்கவில்லை. தமிழ்நாடு அரசாங்கத்தில் மிகப்பெரிய வெறுப்பு ஆளுங்கட்சி எதிர்கட்சியில் அந்த அளவுக்கு இருந்ததா நான் காணவில்லை. அங்க என்ன மாதிரி சொன்னால் கட்டமைக்கப்பட்ட வாக்குகள், திமுக பாரம்பரிய வாக்குகள் அப்படியே இருக்கும், அதிமுக வாக்குகள் பாரம்பரிய வாக்குகள் அப்படியே இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்வது போல இளைஞர்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள். 90% எல்லாம் வாக்களிப்பு சென்றது ஏதோ ஒரு மாற்றத்தை காட்டுகின்றது.
ஆகவே இதில் நாங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், இலங்கையில மாதி வெறுப்பு இருக்குதா? அங்க அந்த முஸ்லிம் வெறுப்பும் மக்கள் அந்த கிறிஸ்தவ வெறுப்பு மக்கள் மனநிலை இருக்கிறார்கள். அங்கு கட்டமைப்பு ரீதியாக வாக்குகள் ஒவ்வொரு பிரிவிலையும் இருக்குது. அதையெல்லாம் உடைத்து நிர்மூலமாக்கி விஜய் அனைத்து தரப்பான வாக்குகளையும் கபலீகரம் செய்ய போகிறாரா என்பதை நாங்கள் பொறுத்துதான் பார்க்க போறோம். ஆனால் தமிழகத்திலே வைக்கக்கூடிய ஒரு பெருவாரியான குற்றச்சாட்டு மதுபாவனை அதிகரித்திருக்கின்றது, போதை வஸ்து அதிகரித்திருக்கின்றது, கள்ளச்சாராயத்தினுடைய அதிகரிப்பு இருக்கின்றது, ஊழல் அதிகரித்திருக்கின்றது, அனைத்து விடயங்களிலும் போலிகள் அதிகரித்திருக்கின்றது என்பது இந்த 5 ஆண்டுகளில் குறிப்பாக போதை வஸ்து பாவனை என்பது தமிழகத்தில் தலைவிரித்தாடுகிறது என்று ஒவ்வொரு பெண்களும், அதாவது 10 குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு குடும்பத்திலே ஒருவர் போதை வஸ்துக்கு அடிமையாகி இருக்கிறார், அல்லது 2 குடும்பங்களிலே மரணம் நிகழ்ந்திருப்பதாகத்தான் தரவுகள் இருக்கிறது. இதுதான் இலங்கையில் எப்படி நீங்கள் பட்டியலிட்ட விடயங்கள் மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தியதோ அதுபோன்று 5 ஆண்டுகளில் அந்த அரசு மீது இவ்வாறான ஒரு விரக்தி மனநிலை இருப்பதாக கூறப்படுகிறது. அது உண்மை, நீங்க சொல்றது உண்மை. ஆளுங்கட்சி மீது அந்த நீங்க சொன்ன அவ்வளவு திருப்தியும் போதவஸ்தா இருக்கலாம், பெண்களுக்கு எதிரான வன்முறையா இருக்கலாம், மதுபான பாவனையா இருக்கலாம், அனைத்தும் உண்மை. ஊழல்கள் அனைத்தும் உண்மை, அமைச்சர்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் உண்மை. ஆனால் அந்த வெறுப்பு அடுத்த மிகப்பெரிய பெரிய கட்சியான அதிமுகவுக்கு போக போகுதா? ஏன்னா பிஜேபி இப்பொழுது கூட்டணி அமைச்சிருக்கின்றது என்றால், பிஜேபி தனித்து கடந்த தேர்தலில் 21ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் பிஜேபி தனித்து போட்டியிட்டது, அதிமுக தனித்து போட்டியிட்டது. அப்பொழுது கூட மற்றது உங்களுக்கு தெரியும், தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களும் பிரிந்திருந்தார்கள். அதிமுக ஒன்றாகவும் இல்லை. அந்த நேரத்தில் கூட திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறவில்லை. இப்பொழுது அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அதிமுகவுடன் பிஜேபி இருக்கின்றது, தினகரன் வந்துகிறார், மிகப்பெரிய கூட்டணி அவரிடம் இருக்கின்றது. ஆகவே அந்த திமுகவில் வெறுப்பு இருந்தால் அந்த வெறுப்பு அப்படியே அது அதிமுகவுக்கு சாதகமாக போகுதா, அல்லது அதிமுக மீதும் நீங்க சொல்லுவது போல மிகப்பெரிய வெறுப்பு இருக்கின்றது, ஆகவே 2 கூட்டணியை நிராகரித்து எங்களுக்கு விஜய் தான் ஆபத் பாந்தவன் என்ற ரீதியில மிக பெருமளவான மக்கள் வாக்களித்திருக்கிறார்களா என்பதுதான் இங்கே செய்தி. ஆனால் நேற்றைய தினம் பனையூர் அலுவலகத்திலே விஜய் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். வெற்றி பெற்றவுடன் அனைவரும் பனையூர் அலுவலகத்துக்கு வந்து விடுங்கள், உங்களுடைய சான்றிதழை பெற்றவுடன் நீங்கள் அனைவரும் வந்து விடுங்கள், நாங்கள் இங்கிருந்து அடுத்த கட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்தாலோசிப்போம் என்று கூறியதன் பின்னணியில் ஒருவேளை தன்னுடைய வெற்றி வாய்ப்பு அல்லது தனக்கு கிடைக்கப் போகின்ற ஆசனங்களை அவர் கணித்து விட்டாரோ, ஒருவேளை இதனை யாரும் சுவீகரித்து விடுவார்கள் அல்லது அவர்களை யாரும் வாங்கி விடுவார்கள் என்கின்ற ஒரு அச்சம் அவருடைய மனங்களில் இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள். இருக்கலாம். அது அது அதுக்கு அது கடந்த காலத்திலேயும் அப்படி இருந்தது. வெற்றி பெற்றவர்களை கொட்டலையில் கொண்டு வைப்பதெல்லாம் நடந்தது உண்மைதான். ஆனால் இந்த கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு உண்மையாக இருந்தால் எல்லோரும் சொல்லுகிறார்கள் விஜய் மிகப்பெரிய சக்தி, அவர் கிங் மேக்கரில் கிங்காகவே ஆகிவிட்டார் என்று. அப்படி என்று சொன்னால் அவர் அதை நம்புவாராக இருந்தால் அவர் எடுக்கும் நடவடிக்கைகள் உடனடியாக தன்னுடைய வெற்றி பெற்றவர்கள் எடுத்து ஆட்சி அமைப்பதற்கு அவர் முயற்சிக்கிறார். ஆனால் கருத்து கணிப்புகள் பொய்யாக போமா இருந்தால் அவருக்கு ஒரு கணிசமான ஆதரவை பெறப்போகிறார் என்பதில் மாற்றுக்கருதில்லை. எல்லோரும் எதிர்பார்த்ததுக்கு மாறாக அவர் கணிசமான வாக்குகளை பெறப்போகிறார். ஆனால் ஆசனங்களை கைப்பற்றுவதற்கு அவர் 30-40 வீதத்துக்கு இடைப்பட்ட வாக்குகளை பெற வேண்டும். அது இமாலய சாதனை, அது இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையாக இருக்கும். அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் பொதுத் தேர்தலில் பெற்ற சாதனையை போல அது இருக்கும். ஆகவே அந்த நிலைமை தமிழகத்தில் இருக்கின்றதா? அது ஒரு சாதாரண சாதனையா நான் பார்க்கல. இந்தியாவில் அப்படி இருந்தா எனக்கு தெரியவில்லை. எம்ஜிஆர் கூட செய்யாத சாதனையா அது இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, 2 கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் தான் இவரை பார்த்திருக்கிறார் என்று சொன்னால் இவர் ஒரு பலமான அரசியல் தலைவராக வருவாரே ஒழிய ஆட்சியை அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். மே 4ஆம் தேதி நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒருவேளை நீங்கள் கூறுவது போன்று இலங்கையை போன்று சரித்திரம் மாற்றியமைக்கப்படுமாக இருந்தால், இலங்கையிலும் கடந்த காலங்களிலே ஆண்டாண்டுகளாக ஆட்சி செய்தவர்களின் பிள்ளைகள், அவர்களின் மனைவிகள் அல்லது அவர்களுடைய சுற்றத்தாருடைய நண்பர்கள் ஆண்ட ஒரு பரம்பரை வரலாறு தமிழகத்தில் முடிவுறுத்தப்படும். அது நல்ல விஷயம். உண்மையிலேயே பல்வேறுபட்ட மாநிலங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த குடும்ப ஆட்சி இல்லாமல் போயிருக்கின்றது. அது பல்வேறுபட்ட நபர்களை நீங்கள் பார்க்கலாம். பீகாரில் உங்களுக்கு தெரியல, லாலு பிரசாத் யாதவரி மகன் வந்த பிறகு ஆட்சி முடிந்து விட்டது, அவருடைய அதிகாரம் போய்விட்டது. யூபியில் முலாயம் சிங் யாதவுடைய மகன் அகிலேஷ் யாதவ் இப்பொழுது மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கிறார். அதே மாதிரி தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவுடைய மகள் கவிதாவும் பின்னடைவை சந்திக்கிறார். இப்படி பல்வேறுபட்ட, உங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிரத்தில் மிக பலம் வாய்ந்த சிவசேனா கட்சியுடைய பால் தாக்கரேவுடைய மகன் உத்தவ் தாக்கரே பின்னடைவை சந்திக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டிலையும் அந்த குடும்ப ஆட்சி, கருணாநிதியின் குடும்ப ஆட்சி முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது தான் பல்வேறும் கூறுவார். ஆக விஜய் வெற்றி பெற்றால் உண்மையிலேயே அந்த குடும்ப ஆட்சி முடிவுக்கு வருகின்றது. அதன் பிறகு அவர் திமுக மிகப்பெரிய சக்தியாக வரக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். என்றால் அதிமுகவும் இருக்கின்றது. நீங்கள் சொல்வது உண்மைதான். குடும்ப ஆட்சி முடிவுக்கு வரும். சில பல்வேறுபட்ட மாற்றங்கள் நடக்கக்கூடும். இந்தியா முழுவதுமே
அந்த குடும்ப ஆட்சி படிப்படியாக இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றது. இலங்கையிலே பண்டாரநாயக்காவின் ஆட்சி முடிவுறுத்தப்பட்டது. அதன் பின்னர் இப்போது ராஜபக்ச குடும்பத்தினுடைய ஆட்சி ஊசலாடி கொண்டிருக்கின்றது, முடிவுறுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று கருணாநிதியின் வரலாறும் தமிழகத்தில் ஸ்டாலினுடன் முடிந்துவிடும் என்று எடுத்துக்கொள்ளலாம். கருணாநிதி ஒரு சாணக்கியர். அவர் உண்மையை தமிழில் உண்மையை பாண்டித்தியம் பெற்றவர். அவர் ஊழல்வாதியாக பல்வேறு குற்றம் சாட்டப்பட்டிருக்கார். ஊழலிலும் பாண்டித்தியம் பெற்றவர், தமிழிலும் பாண்டித்தியம் பெற்றவர். பாண்டித்தியம் பெற்றவர். சகாரியா கமிஷனால் அவர் ஊழல் குற்றம் சாட்டப்பட்டவர். அவர் 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 மிகப்பெரிய, அவர் எல்லா வகையிலும் சொல்லலாம். அவர் ஒரு மிகப்பெரிய திரைத்துறையில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தினார், தமிழில் ஆதிக்கம் செலுத்தினார். அதே நேரம் அவரால் ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியவில்லை. எம்ஜிஆருடைய ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்லுபவர்கள், ஏன் ஸ்டாலின் கூட என்னுடைய தந்தையின் ஆட்சியை நான் கொண்டு வருவேன் எந்த மேடையிலும் சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆகவே அந்த திறமை ஸ்டாலினுக்கு இருக்குதா என்றால், அவர் ஸ்டாலினுடைய தமிழ் புலமை மிகவும் பலவீனமானது, மிக மோசமானது. ஊழல் ஆட்சி மீண்டும் 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 தொடர்கின்றது. அதே மாதிரி உதயநிதியினுடைய அந்த வல்லமையும் மிக கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே கருணாநிதியில அந்த அந்த புலமை இவரிடம் இல்லை. ஆகவே இவர்கள் கருணாநிதியை போல நீண்டகாலம் அரசியலில் தாக்குப்பிடிப்பது என்பது சாத்தியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். ஒருவேளை இனிவரப்போகின்ற திமுகவை வழிநடத்தக்கூடிய அல்லது ஒருவேளை தோல்வியடைந்தால் திமுகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல போகின்ற நிலையில் கனிமொழியை பயன்படுத்திக் கொள்வதற்கு திமுகவினுடைய பி டீம் முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது. அது சாத்தியப்படும். அப்படி அவர்கள் முயற்சிக்கலாம். என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ராஜா கொடுத்த அவருடைய ஆடியோ வழியாக இருந்தது. அவர் சொல்றார், நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் திமுகவை எடுப்பேன். சில பல கனிமொழி தலைவராக வந்தால் நானும் அதில் முக்கிய பங்கு வகிப்பேன் என்ற ரீதியில் அவர் கூறியிருக்கலாம். ஆகவே இது தோல்வி அடைந்தால், திமுக உடைவுமாக இருந்தால் நிச்சயமாக கனிமொழி தரப்பில் ஒரு அணி உருவாகினால் அது எந்த அணி முன்னுக்கு வருகிறதெல்லாம் அதெல்லாம் சிக்கல். ஆனால் திமுக உடைந்தா கூட அது பலவீனம் அடைஞ்சு மேலும் மோசமான பின்னடை. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அழகிரி இன்னும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் எந்த பக்கம் போவார், அல்லது அவர் அப்படி அரசியலை கரைஞ்சு விட்டாரா? என்ன, கருணாநிதி அவர்களின் இன்னொரு மகன் தான் அழகிரி. ஆகவே திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் அவர்கள் தாக்குப்பிடிப்பார்கள் கொஞ்ச காலத்துக்கு. ஆனால் தோல்வி அடைந்தால் அடுத்த கட்டத்துக்கு அவர் செல்வது மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்ளும். கருணாநிதி அவர்களின் குடும்ப ஆட்சி மீண்டும் வருவது என்பது கண்ணுக்கட்டிய தூரத்தில் தெரியாது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் அயலக அரசியல் தொடர்பிலும் பல்வேறுபட்ட விடயங்களை கதைக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய பேராசிரியர்கள் இம்முறை கதைத்து விட மாட்டாரோ என்று எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கின்றீர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, உங்களுக்கும் வணக்கம். நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம், பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.